வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி ராஷ்டிரபாஷா ஓல்டு சிலம்பஸில் 4th ஏகாங்கி ஆவாஜ் கா நீலாம் பார்ப்போம். ஆவாஜ்னா சத்தம். இங்கே வந்து ஒரு பத்திரிக்கை பேரை குறிக்குது. நீலாம்ங்கிறது ஏலவுறது, ஜப்தி பண்ணுறது, விற்கிறது. ஒரு பத்திரிக்கையை விற்கிறத பற்றி இந்த கதை அமைஞ்சிருக்கு. பேஜ் நம்பர் 184 இருக்குது. அதோட சாராம்ஸ் பார்ப்போம். தர்மவீர் பாரதி கா ரஜித் ஆவாஜ் கா நீலாம் சாமாஜிக் ஏகாங்கிக்கே. தர்மவீர் பாரதிங்கிறவர் தான் இந்த ஆவாஜ் கா நீலாம்ங்கிற கதையை எழுதியிருக்காரு. சாமாஜிக்னா சமுதாய சிந்தனையுடைய சமுதாயம் சார்ந்த கதை தான் இந்த ஆவாஜ் கா நீலாம். आधुनिक काल के सभी क्षेत्रों में पैसा की सबसे बड़ी निर्णायक शक्ति है. ஆதுனிக் கால்னா மாடர்ன் வேர்ல்டு. இந்த மாடர்ன் உலகத்தில் சபி சேத்திரம்னா எல்லா பகுதிகள்லையும் பைசானா பணம், நிர்ணயினா நிர்ணயிக்கிறது. இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது, எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி பணத்துக்கு தான் இருக்குது. इसी दद्य के आधार पर इस ஏகாங்கி की रचना हुई है. दद्यனா உண்மை, ஆதார்னா அடிப்படை. இந்த உண்மையை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாடகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஏகாங்கினா ஓரங்க நாடகம். இந்த உண்மையை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாடகம், இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஆவாஜ் சாப்தாஹிக் பத்திரிகா ஹே. சாப்தாஹிக்னா வீக்லி, வாரந்தோறும். இப்போ வாரமலர் புக்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வர மாதிரி இது வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகை. திவாகர் உஸ்கா சம்பாதக் ஏவம் மாலிக் ஹே. சம்பாதக்னா எடிட்டர், மாலிக்னா ஓனர். திவாகர் தான் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் மற்றும் உரிமையாளர், முதலாளியும் இவர் தான். वक्त जागता है ही उसकी पत्रिका भारत के जन सामान्य ही आवाज बने. ஜன் சாமானியனா பொதுமக்கள், ஆவாஜ்னா சவுண்டு, குரல். பொதுமக்களுடைய குரலாக இந்த பத்திரிக்கை வந்து செயல்படுது. சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை, கஷ்ட நஷ்டங்களை இந்த பத்திரிக்கை மூலமாக எடுத்துரைக்கிறாங்க. அதனால தான் இந்த பத்திரிக்கைக்கு ஆவாஜ்னே பேர் வச்சாங்க. इसके लिए दिवाकर को बहुत कष्ट उठाना पड़ता है. இதனால் திவாகர் அவர் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. உண்மையை வந்து தன் பத்திரிகை மூலமாக எடுத்து சொல்கிறனால அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. जब उसकी पत्नी की तबीयत बहुत खराब होती है वह अस्पताल में भर्ती हो जाती है. பத்தினினா ஒய்ஃப், தபியத்னா ஹெல்த், கராப்னா மோசமான நிலை, ஹாஸ்பத்தால்னா ஹாஸ்பிட்டல். திவாகரோட ஒய்ஃபுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமான காரணத்தினால அவங்கள வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. दो लाचार होकर दिवाकर आवाज को भेजने का निर्णय करता है. लाचारना हेल्पलेस. திவாகருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாத காரணத்தினால அவர் வந்து அந்த பத்திரிக்கையை விற்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்காரு. நிர்ணயனா தீர்மானிக்கிறார். பத்திரிக்கையை விற்று அதன் மூலமாக வர பணத்தை வச்சு தன்னோட ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு செய்யலான்ட்டு அவர் முடிவெடுக்கிறார். சேட் பாஜோரியா ஆவாஜ் கோ கரித்னே தயார் ஹே. சேட்னா மர்ச்சன்ட், வியாபாரி. பாஜோரியான்ற வியாபாரிகிட்ட தன்னோட பத்திரிக்கை ஆவாஜை வந்து விற்கிறதுக்கு திவாகர் தயாராக இருக்கிறாரு. பாஜோரியா பஹலே சே ஹி 4-5 அக்பார் ஜால்தா ஹே. பஹலேனா ஃபஸ்ட்டு. இங்கே வந்து ஏற்கனவே 4-5னா 4-5, அக்பார்னா பத்திரிக்கை. பாஜோரியா அவர் வந்து ஏற்கனவே 4-5 பத்திரிக்கையை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். வே பத்திரகாரிதா கோ பைசா காம்னே கா உபாய் மான்தே ஹே. பைசா காம்னேனா மேக் மணி, பணம் சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பாஜோரியா அவர் வந்து இந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. வேறு வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும், மக்களோட நலனுக்காக அந்த மாதிரிலாம் அவர் நடத்தலை, பணத்துக்காக தான் நடத்துகிறாரு. திவாகர் யக்பாத் அச்சி தரக் ஜான்தா ஹே. திவாகருக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். பாஜோரியா பணத்துக்காக தான் பத்திரிக்கையை வாங்க நினைக்கிறாருன்னு. வக் அப்னா அக்பார் பாஜோரியா கோ பேஜ்னா நஹி ஜாகத்தா. திவாகருக்கு வந்து தன்னோட பத்திரிக்கையை வந்து பாஜோரியாவுக்கு விற்கிறதுக்கு விருப்பமே இல்லை. फिर भी पत्नी की गंभीर स्थिति से वक लाचार है. கம்பீர் ஸ்திதினா சீரியஸ் சுச்சுவேஷன். தன்னோட ஒய்ஃபினுடைய சீரியஸ் சுச்சுவேஷன், மோசமான உடல்நிலை காரணமாகத்தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினார். அந்த பண தேவைக்காகத்தான் அவர் பத்திரிக்கையை விற்கிற முடிவுக்கு வந்தார். वक्त फिक्री
संपत्ति कागज़ों पर हस्ताक्षर कर देता है. விக்ரினா சேல் விற்கிறது. சம்பந்தினா அது ரிலேட்டட், அது சம்மந்தமான. காகசோன்னா பேப்பர்ஸ், ஹஸ்தாக்ஷர்னா சிக்னேச்சர். திவாகர் வந்து தன்னோட பத்திரிக்கையை பாஜோரியாவுக்கு விற்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதனால் அது சம்மந்தமான பேப்பர்ஸில் பத்திரத்துலலாம் சைன் பண்ணி பத்திரிக்கையை விற்றுட்டார். अस्पताल से खबर आदि है ही उसकी पत्नी की मृत्यु हो गई. खबरना நியூஸ், மிருத்யுனா இறக்குறது. ஹாஸ்பிட்டல்லேருந்து நியூஸ் வருது திவாகரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு. एक सुनकर दिवाकर जिलाता है कि अब उसे अखबार भेजने की ज़रूरत नहीं है. जिलाताना ஷவுட், கத்துறது. ஒய்ஃப் இறந்த செய்தியை கேட்டதும் அவன் அப்படியே துடிச்சு கத்துறான், ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு. பத்திரிக்கை வந்து விற்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. தன்னோட ஒய்ஃபோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதை விற்க வேண்டியதாக போச்சு. இப்போ ஒய்ஃபும் இல்லை, பத்திரிக்கையும் இல்லைன்னதும் அவனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்து அப்படியே கத்தி புலம்புறான். லேக்கின் பாஜோரியா உசே பாகல் காகர் காகசோன் ஹே சாத் நிக்கல் ஜாத்தே ஹேன். பாகல்னா பைத்தியம். அந்த பாஜோரியா வந்து திவாகரை பார்த்து, ஏன் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கான், பைத்தியம் பாரு எப்படி கத்திட்டு கிடக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெய்ஸா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு, சைன் பண்ண பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. எங்கள் திவாகர் வந்து திருப்பி இந்த பத்திரிக்கையை கேட்டுருவானோன்ட்டு நெய்ஸா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு பாஜோரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.